டெல்டா மாவட்டங்களில் தொடரும் கனமழையால் நீரில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளதாகவும் கால்வாய்களை முறையாக தூர்வாராததால் விவசாயிகள் துயரத்தில் இருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள தாளடி சாகுபடி பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் நடப்பாண்டில் காவிரி டெல்டா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட குறுவை மற்றும் சம்பா சாகுபடிகள் போதுமான பயனளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், தற்போது ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை செலவு செய்து தொடங்கிய தாளடி சாகுபடியும் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் இருப்பதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே தஞ்சை, நாகை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்ததாகவும், அதை மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையும் நிறைவேற்றாததால் தற்போது நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளதாக டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கனமழை காரணமாக விளைநிலங்களில் தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இனி வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் பருவமழைக்கு முன்பாகவே கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் எனவும் தமிழக அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.